ஒரு உயிரோட மதிப்பு என்ன தெரியுமா? நீங்களாம் எம்பிபிஎஸ் படிச்சீங்களா? இல்ல சர்டிபிகேட் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? இல்ல புரியல. ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில ஒரு 8 வயதுக்கு போடப்பட வேண்டிய ஒரு ஊசியை 4 வயசு குழந்தைக்கு போட்டிருக்கீங்க. அந்த ஊசி போட்டதுனால அந்த குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு இன்னைக்கு அவங்க இறந்துட்டாங்க. அவங்க ஃபேமிலி வந்து எவ்வளவு அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. அவங்க குடும்பத்தினர் வந்து எந்த அளவுக்கு வந்து நொறுங்கி இருப்பாங்க நினைச்சு பாருங்க. அவங்க கனவோட இருந்திருப்பாங்க. அவங்க கனவே நீங்க அழிச்சிருக்கீங்க. சார் இவ்வளவு கேர்லெஸ்னஸ்ல வந்து நீங்க எப்படி சார் அந்த டியூட்டியை பாக்குறீங்க? சொல்லுங்க பாப்போம். இதுக்கான காரணம் அந்த டாக்டர்ஸும் சரி, அங்க வேலை செய்யற இந்த செவிலியர்களும் சரி, எல்லாருமே அதுக்கு காரணம். இது வந்து ஒரு சின்ன விஷயம் இல்ல. இந்த விஷயத்த வந்து இன்னி வரைக்கும் கூட வந்து ஒரு பெரிய நியூஸ்ல வந்து போடாம இருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய நியூஸா வந்து கொண்டு போக வேண்டிய ஒரு செயல்ல இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் யாருமே கொண்டு போல. என்னதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 8 வயசு 4 வயசு குழந்தைக்கு வந்து நீங்க வந்து உயிரை பறிச்சிருக்கீங்க. இன்னி வரைக்கும் கூட வெளிய வராம இருக்கு. சொல்லுங்க பாப்போம். இது வந்து நம்ம அரசாங்கம் குற்றம் சொல்றதா? இல்ல அந்த மருத்துவமனை குற்றம் சொல்றதா? இல்ல அந்த செவிலியர்களை குற்றம் சொல்றதா? இந்த மருத்துவமனை ஊழியர்களை சரி குற்றம் சொல்றதா பாருங்க. என்னதான் சார் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல நீங்கலாம் வந்து எதுக்கு தான் வந்து வந்து புரியல. எதுக்கு தான் நீ படிச்சுட்டு வரீங்கன்னு சொல்ல தெரியல எனக்கு. சொல்லுங்க பாப்போம். கண்டிப்பாக அந்த அரசு டாக்டர்ஸ் மேலயும், அந்த நர்ஸ் மேலயும், அல்ல அங்க வேலை செஞ்சு யார் இந்த ப்ராப்ளத்த கொண்டு வந்தாங்களோ, அவங்க எல்லார் மேலயும் கேஸ் இஷ்யூ பண்ணி, யார் யாரெல்லாம் தப்பு பண்ணாங்களோ, அவங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ வாங்கி தந்து, அவங்க குடும்பத்துக்கு என்ன காம்பன்சேஷன் குடுக்கணுமோ குடுத்து, கண்டிப்பான இதுக்கான ஒரு தீர்வு கொண்டு வரணும் சார். நன்றி, வணக்கம்.